சைனீஸுக்கு எவ்வளோ தைரியம்னு பார்த்தீங்களா? ஒரு நாட்டில் வந்து அந்த நாட்டுண்ட கரையோரத்தால் ஒரு நிலத்தை மேவி அதுவும் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு பக்கத்தில் வந்து அதை ஒரு பிரதேசமாக ஆக்கி இருக்கிறாங்கண்டா. இதுதான் வந்து போர்ட் சிட்டியில் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் பீச். அதாவது ஒரு செயற்கை கடற்கரை. கடலால் சூழப்பட்ட நாட்டில் ஒரு ஆர்டிஃபிஷியல் பீச்ன்றது எவ்வளவு சிரிப்பு வருது தெரியுமா? வருது இல்லை? சிரிப்பு வராமல் சிரிப்பு வரும் தெரியுமா? அது தெரியுமா? சிரிப்பு வராமல் சிரிப்பு வரும், கோவப்படைக்க சிரிப்பு வராமல் சிரிப்பு வரும். நாங்கள் வந்து இந்த புலனர்வை போய்க்க அந்த என்ன அந்த சோழ மன்னர் கட்டின கோயில்கள் இருக்குது தெரியுமா? சிவன் கோயில் அது இதெல்லாம் இருக்கு. அதை பார்க்க ஒரு இதொண்டு வரும். எந்தான தமிழ் மன்னர்கள் கட்டின கோயில், தமிழ் சோழ மன்னன் வந்து என்ன கோயில் இப்போ புலனர்வு வரைக்கும் வந்தது ஒரு ஃபீல் ஒன்று வரும் இல்லை? அதே மாதிரி தான் இந்த அதில் நிற்கிற சைனீஸுக்கு இருக்கு. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதே நாங்கள் எங்களுடைய ஆக்கள் வந்து இப்போ ஒன்று வந்து கடலை மேவி நாங்கள் செய்திருக்கிறோம்னு சொன்னால், கடலை நிரப்பி செய்திருக்கிறோம்டா நாங்கள் எவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கன்னு யோசிச்சுப்பார் என்ற மாதிரி தான் பார்க்குறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு விசுகோத்து வ்ளாக்ஸ். இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் கொழும்பில் போர்ட் சிட்டியில் வந்து நிற்கிறோம். என்னோட ஆள் நினைஞ்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஷபீர் முகமது. ஷமீர் பாய் சொல்லுங்கள் பாய். போ இருங்க பாய், சொல்லுங்கள் பாய். இந்த பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி நடந்து போய் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இது ஒரு துபாய் மாதிரி இருக்குன்டா. துபாய் பாலைவனத்தில் நடக்கிற ஃபீலிங் கொண்டு வர. துபாயில் இந்த தாமரை கோபுரம் இருந்தால் அப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. இந்த தெரியுது கொழும்புல நல்ல வியூ ஒன்று பார்க்கலுமே இங்கே இருந்து. கொழும்புட வியூ ஒன்று இங்கே இருந்து பார்க்கலாம். இங்கே இந்த நல்ல வியூ ஒன்று கொழும்புல வியூ பார்க்கலாம். ஆனால் ஏதோ பாலைவனத்துக்குள்ள கொழும்பு வச்ச மாதிரி ஒரே மண்ணாக தான் இருக்குது. மண்ணாக தான் இருக்குது, ஒரு கட்டிடம் இல்லை. இப்போ நாங்கள் இப்படி நடந்து போகிறோம். இதில் ஒரு பாலம் மாதிரி உண்டு. பாலம் தானே அது, அதைத்தான் பார்க்க போகிறோம். வளமையாக எல்லாருமே போட்டிருப்பாங்க, நாங்களும் சரி போடத்தானே வேணும். எனக்கு இன்னும் பார்த்தா இது ஏதோ லோ பட்ஜெட் சவுதி அரேபியா மாதிரியே இருக்குது. அந்த இடத்துல லோ பட்ஜெட் சவுதி அரேபியா மாதிரி தான் இருக்குது. இந்த இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த கொழும்புல இருக்கிற பெரிய பெரிய ஹோட்டலில் பேர் டக்குன்னு சொல்லுவாங்க மடிவாகும். என்ன சாமான்? சங்க்ரிலா. இது சங்க்ரிலா ஹோட்டல். அங்கே இருக்கிற சங்க்ரிலா அப்பார்ட்மெண்ட். அது ஐடிசி ரத்னதீப். பின்னுக்கு விளங்குறது சினிமன் லைஃப் புதுசாக திறந்து. எஸ், அண்ட் அது ஒன் கோல்ட் ஃபேஸ் கீழே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் பேங்க் ஹெட் ஆஃபீஸ். அலதாரி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற பின்னுக்கு இருக்கிறது பிஓசி ஹெட் ஆஃபீஸ். ட்வின் டவர்ன்னுவாங்க அதான், அது வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். அங்கே இருக்கிறது ஹில்டன். பழைய பாராளுமன்றம் மற்றும் என்ன ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி. பழைய பாராளுமன்றம், பழைய பார்லிமெண்ட். எது இது முன்னுக்கு இருக்குது? இதுதானே ஜனாதிபதி செயலகம். இப்போ ஜனாதிபதி செயலகம் பழைய பார்லிமெண்ட். முந்தி பழைய பார்லிமெண்ட்டா? எஸ், இங்கே தான் ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட். எத்தனை ஆண்டு மட்டும் இல்லை இது பார்லிமெண்ட்டாக இருந்தது? புதிய கட்டம் முன்பி இங்கே தான் இருந்தது. எது கட்டம் முண்டு? புதிய பார்லிமெண்ட் அங்கே பத்திரமல் தேவண்ணாக்கில் கட்டம் முந்தி இங்கே தான் பார்லிமெண்ட். அப்படியா? இலங்கையில் முதலாவது பார்லிமெண்ட் அமர்வு நடந்தது இங்கே தான். உண்மையாக தான் சொல்கிறியா பொய்யா சொல்கிறியா? பொய்யா சொன்னீங்க. 11ஆம் ஆண்டு வரலாறு லீக்கிறது. எங்கள் ஸ்கூல் போகலையா, படிக்கலையா? அது எந்த வரலாறு? 11ஆம் ஆண்டு வரலாறு புத்தகத்தில் லீக்காது. இதில் முதல் பாராளுமன்றம் 47ஆம் ஆண்டு. 11ஆம் ஆண்டு சிலபஸில் இருக்கா? சரியா, நான் அந்த டைம் நான் கிளாஸுக்கு போயில. அதான் பிரச்சனை. சோமிலா ராஜரண்டபடி தான் அந்த நாள் போயில, அதனால தெரியாம போட்டு. அப்போ இப்போதைய அரசாங்கத்தில் இதுக்குள்ள இந்த சைனீஸ் ப்ராஜெக்ட்லாம் எப்படி போக நினைக்கிறீங்க? தெரியாதா? தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். இது சைனாவுக்கு போய் அக்ரிமெண்ட் என்ன மூணு மெயின் விஷயங்கள் கிடைக்க பார்க்குறேன். ஒன்று சினோஃபார்ம் பெட்ரோலியம். சிலோனில் இந்த கோவிட்டுக்கு போட்ட ஊசியில இல்லை சினோஃபார்ம் இல்லை அது வேற என்ன. சினோஃபார்ம் வந்து பெட்ரோல் உண்டு, சோப்பு கலர் லோகோ இருக்கிற அவங்க. சினோஃபார்ம்னா அந்த தடுப்பூசிக்கு பேர் சினோஃபார்ம் தான். அது என்ன சினோஃபார்மா? நாங்கள் அஸ்ட்ராஜெனிகா. நீங்கள் யார் பண்ண தான் என்ன அடிக்க? நாங்கள் சினோஃபார்ம். நாங்கள் இந்தியாவில் அஸ்ட்ராஜெனிகா. அதுக்குள்ளேயே ஒரு இது சினோஃபார்ம் பெட்ரோல் இது வர அது உண்டு. அடுத்தது இன்னும் 3 பெரிய மெயின் விஷயங்களை அவங்க சைன் பண்ணினாங்க இலங்கை கிடைக்கிற. சரி, மற்றது இது வந்து முக்கியமாக கடலில் மேவி அப்படித்தானே? மேவியா? கடலை மேவினா கடலுக்குள்ளே மண்ணை போட்டு நிரவி கடலை நிரப்பி நீங்கள் நிரப்பி நாங்கள் மேவின்றோம். எதில் கொண்டு வந்து போட்டாங்க அதுதான் தெரியாது. இதெல்லாம் நிரப்பின தண்ணி ஒரு காலத்தில் நிரப்புறேன்டா. இப்போ இதுக்குரிய மண் அங்கேருந்து வந்திருக்கு.
தெரியாது. இது மண் என்ன ராஜா, இல்ல, எனக்கு இது தெரியாது. மண் எடுத்து கடலுக்குள்ளேருந்து மண் எடுத்து இங்கே பம்ப் பண்ணினேன். அப்போ மண் எடுத்தா அப்போ கடலாலே தான் கடலை தூர்வாரி கடலுக்குள்ளேருந்து மண் எடுத்து இங்கே நிரப்பினதான் இதெல்லாம். சரி. இந்த கழனி கங்கை கடலோட சேர்ற இடம் இருக்கிற அந்த இடத்துல நிறைய நல்ல மண் இருந்திருக்குது. அந்த எப்படி மண்ணில் வந்து வேற கப்பல் இருக்கிறதுக்கு சரி இழுத்து பம்ப் பண்ணி எடுத்து அதுதான். உண்மையத்தான் சொல்கிறீங்களா சும்மாவா? இல்லை, நான் அந்த டைம் கேள்விப்பட்டேன். இப்போ சும்மா சொல்கிறேன்னா கொமெண்ட்டில் சொல்லுங்களா? பரவாயில்ல, சரி அவன் சொன்னால் சரியாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒருக்கா ஃபேக்ட் செக் பண்ணி பாருங்க. அவரே ஒரு ஃபேக்ட் செக்கர் தான். ஆனால் இப்போ கடல் ஆழமாக போயிருக்குமே ராஜா. தெரியாது. அப்போ எப்படி ஹாபர் தானே, ஆழமாக இருக்கு நல்ல தானே. ஆனால் என்ன பண்ணுவோம், சுற்றாடல் பிரச்சனையும் இருக்கிற அதானே என்ன மீன் வளங்கள் அது கோரல் ரீஃப்ஸ், பவளப்பாறைகள், மீன் குஞ்சு வலிக்கிற இடங்கள் எல்லாத்துக்கும் சேதம் வந்துருக்குமே. ஒரு அளவான பரப்பு தானே என்ன. இந்த வெளியிருந்து பார்த்தா சிறுசுமா வேலைங்க, நான் வந்ததை விளங்குறேன். எவ்வளோ நடக்கிறேன் இப்போ நாங்கள். இந்த இப்போவும் பார்த்தா இந்த வேலை நடந்தோன்னு இருக்கு. என்ன கடுமையாக வேலை நடந்தோன்னு இருக்கு. வேலை இந்த இடத்துல இந்த பார்த்தா ஆழமாக தான் இருக்கிற மாதிரி இது கீழே பார்க்க கப்பலுக்கு நான் போடுறது அப்போ நீ சொன்ன மாதிரி மண் இதுக்குள்ளேருந்து அள்ளி தான் போட்டுறான் அவர். என்ன இந்தா இதுலேருந்து பார்க்க தாமரை கோபுரம் அந்த டேக்கில் தெரியுது. கிட்டத்தட்ட கொழம்புல முக்கியமான இடங்கள் தெரியுது. என்ன சைனீஸுக்கு அவ்வளோ தைரியம் ஒன்று பார்த்தீங்களா? ஒரு நாட்டுக்குள்ள வந்து அந்த நாட்டுண்ட கரையோரத்தால் ஒரு நிலத்தை மேவி அதுவும் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு பக்கத்தில் வந்து அதை ஒரு பிரதேசமாக ஆக்கி இருக்கிறாங்கண்டா. இந்தியாவை வேவு பார்க்குறதுக்காக தான் இது செய்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மையாக இருக்கலாம். அதான் இங்கே செய்கிறாங்க என்ன அந்த டெல்ஃபில் இது செய்கிறாங்க. என்ன ஒரு காற்றாலை கட்டிக்கிற அது இந்தியன் ப்ராஜெக்ட் இல்லை. இந்தியா தான் ஃபஸ்ட்டுக்கு சைனா தான் செய்ய பார்த்தது. அப்படியே ஹாஃபில் நாங்கள் தரேன், அரவாசி நாங்கள் தரேன், அரவாசி நீ போடுன்னு சொல்லிக்கிறா. இந்தியா காண்டிக்கிறா டே எங்களை நாடு கட்டி இது கட்டுறான் டேஞ்சர் தானே அதானு சொல்லிக்கிற ஃப்ரீயாகவே தரேன்னு சொல்லி கட்டி 3 காற்றாலே செஞ்சு கொண்டிருக்கிறேன். அது மாதிரி தான் அது ரொம்ப கட்டு இந்தியாவுக்கு. சரி, என்ன சொல்கிறீங்க, உண்மையாக நம்புகிறோம். இதுதான் வந்து போர்ட் சிட்டியில் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் பீச், அதாவது ஒரு செயற்கை கடற்கரை. அப்படி தானே? செயற்கை கடற்கரை. இலங்கையை சுற்றி தண்ணி பீச். அப்படி தானே? அப்படி இருக்கிற ஒரு நாட்டில் செயற்கையாக ஒரு கடற்கரை தேவையா? ஆனால் செய்துக்கிறான். ஏற்கனவே இருந்த கடலை மூடி அதுக்குள்ளே ஒரு பீச் ஒன்று செய்துக்கிறான். வேறு அங்கே நிற்கிறான்டா சைனீஸ்காரன். எங்கடாங்க அப்ரூவ் கொடுத்துக்கலாம் மதியா? அங்கே தான் நம்மடாக நிற்கிறாங்க. கடலால் சூழப்பட்ட நாட்டில் ஒரு ஆர்டிஃபிஷியல் பீச்ன்றது எவ்வளவு சிரிப்பு வருது தெரியுமா? வருது இல்லை, சிரிப்பு வராமல் சிரிப்பு வரும் தெரியுமா? அது தெரியுமா? சிரிப்பு வராமல் சிரிப்பு வரும், கோவப்படைக்க சிரிப்பு வராமல் சிரிப்பு வரும். அப்படிதான் இருக்குது சபீர். இப்போ ஹோட்டல்கள் வந்தா சரி ஒரு 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 இது ஒன்று இருக்கிற இல்லை ஒரு என்ன ஒரு டூரிஸ்ட் கிராச் பண்ணுற மாதிரி கமர்ஷியல் பர்பஸில் ஓகே. பட் இந்த என்வாயன்மெண்டல் இதில் பார்க்கக்குள்ள பாதிப்புகள் எவ்வளோ இருக்குது. புற காலத்து பிந்தைய காலத்தில் இதில் பாதிப்புகளுக்கு வரும். இப்போ என்ன இயற்கைகளோட விளையாடக்கூடாது. இப்போ காலி பக்கம் எல்லாம் கடலரிப்புகள் கூடன்ற ஏன் இங்கே ஒரு நாங்கள் இது இயற்கையை தான் நாங்கள் மாற்றி அமைச்சிக்கிறோம். அதுதான் அந்த காற்றாலை கூட ஆபத்துன்றது. கோடிக்கணக்கு மில்லியன் கணக்கு வருஷமாக காற்று வந்து கொண்டு இருந்ததை நாங்கள் ஒரு பெரிய காற்றாலை வந்து அந்த திசையை மாற்றுறோம். அப்போ அந்த 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 தீவில் அந்த பிரதேசத்தில் இருந்த வாழ்வியல் அம்சங்கள் மாறுறது. இயற்கையோட தான் விளையாட்டு பறவைகள் இது ஈவன் தாவர வளர்ச்சிகள் கூட வித்தியாசப்படலாம் பயிற்சிகள். எனக்கு இது பார்க்க துபாய் மாதிரி ஒரு ஃபீல்லாம் நான் வருது. துபாய் போயிட்டு இருக்கா? இல்லை, ஆனால் நல்ல கேள்வி. இந்த படங்களில் பார்த்து அபுதாபி அப்படி இப்படின்னு சொல்லி காட்டுவாங்க தெரியுமா? படங்களில் பார்த்து அபுதாபி துபாய்மா துபாயிலே பிறந்து வளர்ந்தால் ஸ்ரீலங்காக்கு வந்து என்னமோ துபாய் மாதிரியே இருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல. அதான் இல்லையா அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அப்படி இப்படி படங்கள்லாம் இருக்குல்ல, துபாய்ன்னு சொல்லி காட்டுவாங்க. அது மாதிரி இப்போ கடைசியாக ரஜித்திர படம் வந்தது விடாமுயற்சி. எங்க கசகஸ்தானா ஏதோ ஒரு இன்னும் உண்டு, அது வேறே வாழ்க்கை வராது. அதுவும் இப்படித்தான் இருந்தது, இதே மாதிரி தான் இருந்தது. அது இதை விட மோசமாக இருந்தது. படத்தில் 4 பேர் தானே இருக்கிற படத்துல. ஓ போலீஸ்ல ஒருத்தன். நான் ஒரு அஜித் கலாய்க்காதங்க, ஓவரா கலாய்க்காதங்க, தாங்கலாம் இருக்கு.